எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் அரியலூர் மாவட்டத்தில் வந்து இருக்கேங்க. இந்த வீடியோவில் நாம கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்களோட பெருமையை கடல் கடந்து கொண்டு போய் மலேசியாவில் இருக்கிற கடாரம், தாய்லாந்து வரைக்கும் கொண்டு போன ராசேந்திர சோழருடைய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்திருக்கோம். இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன இருக்குது, அந்த கோயில் எப்படி கட்டினாங்க, அதோட கல்வெட்டுகள் என்ன, அதோட கட்டடக்கலை என்ன, எல்லாமே இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை கொண்ட சோழ மாளிகைமேடு, அங்கதான் ராஜேந்திர சோழருடைய அரண்மனை இருந்துச்சு. தலைநகரம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு இருந்ததாக வந்து சொல்லப்படுதுங்க. இப்போ அவரோட காலப்போக்கில் ஒரு 1000 வருஷத்துல வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அரண்மனை அழிவு, இதை அழிச்சது பாண்டியர்களின் படையெடுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ள வந்து வந்துட்டு இருக்கிறோங்க. ரொம்ப அழகான கோயில். இந்த கோயில் வந்து இந்திய தொழில் துறையால் வந்து பராமரிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை யார் சுற்றி காட்ட போறா, இது யார் எக்ஸ்பிளைன் பண்ண போறா அப்படின்னா மனோஜ் முருகன், வரலாற்றில் ஆர்வம் கொண்ட வரலாற்று ஆர்வலர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. போகலாமா? போகலாம். ஏப்பா, போறதுக்கு முன்னாடி இந்த நந்தி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. போறதுக்கு முன்னாடியே ஒரு உண்மையை உடைச்சிடலாங்களா? எல்லாரும் வந்து இவ்வளோ பெரிய நந்தி ராஜேந்திர சோழர் வச்சாருன்னு நினைப்பாங்க. ஓகே. ஆனால் இது ராஜேந்திர சோழர் கால நந்தி கிடையாது. இது வந்து உடையார்பாளையம் ஜமீன் அவங்க வந்து கோவிலை புனரமைக்கும் போது இவ்வளோ பெரிய நந்தியை வந்து வச்சாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே துவாரபாலகர்கள் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. இந்த நந்தி தான் இப்போ ராஜேந்திர சோழர் காலத்தில் வைக்கப்பட்டதா? இல்லை, அது இந்த நந்தி இல்லை, அது இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகே. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துவாரபாலகர்கள் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கிறாங்க. நான் போய் மொதல் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். உள்ளுக்குள்ளே வந்து சாமி தரிசனம் பண்ணுவோம். அற்புதமாக தஞ்சை பெரியகுள்ள இருக்கிற மாதிரியே சுவாமி தரிசனம். அப்படியே அங்கே மேலே பாருங்களேன், மேலே ஒருத்தர் லிங்கத்தை வணங்கின மாதிரி இருக்கா, அவர் தான் நம்ம ராஜேந்திர சோழர். கங்கையும் கடாரமும் கொண்டு எவ்வளோ பவ்யமாக உட்காந்து சாமி கும்பிட்டு பாருங்க. அவர் கொண்டை போட்டிருக்கிற மாதிரி சாமியை வணங்குற மாதிரி இருக்கிறார். இங்கே சிற்பங்கள் நல்லா இருக்கும். அதுபோல் இங்கே வந்து முக்கியமான அந்த கல்வெட்டுகள் இங்கே தொடங்குது. ஆக்சுவலாக இங்கே தான் ஆரம்பிக்குது. யாருடைய கல்வெட்டுகள் மனோஜ்? சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழர் ஒரு சோழர் கட்டின கோவில். ஆனால் இந்த கல்வெட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாண்டிய மன்னருடைய கல்வெட்டு. அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்னா, இங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து மங்களம் உண்டாகட்டும். இங்கே வந்து கோமா அப்படின்னு இருக்கு. இங்கே முன்னாடிலாம் வந்து பேர் இருந்தது, இப்போ தான் உடைச்சிருக்காங்க. கோமார பன்மரானன் இங்கே இருந்திருக்கு, ஆனால் உடைச்சிட்டாங்க. இங்கே திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர அப்படின்னு சொல்லி வருது. ஸோ குலசேகர தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாரவர்மன் குலசேகரன், பாண்டியர்களில் கடைசி வலிமையான பேரரசர் இவர் தான். இவரோட காலத்துல தான் வந்து மார்க்கோ போலோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு, பாண்டிய நாட்டுக்கு வந்தேன்னு சொல்லி குறிப்புகள் எழுதியிருப்பாரு. அவர் இந்த கோவிலுக்கு வந்து தானங்கள் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து திருநாமத்து காணியாக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி திருநாமத்து காணியாகன்னு குறிப்பிடுறாங்கனால இங்கே திரு நாமத்து காணியாக அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டாங்கன்னா இந்த கோவிலுடைய பேர்ல தானங்கள் கொடுத்துருந்துருக்காங்க. அதாவது இன்னைக்கும் இந்த ஊரோட பேரு அதே தான், அன்னைக்கும் அதே தான். இங்க கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சோழபுரப்பற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்க இங்க கங்கை கொண்ட சோழபுரப்பற்றில் அப்படின்னு சொல்லி வருது. இன்னைக்குமே இந்த ஊருக்கு வருஷம் கடந்தோம். இதுல ஒரு இதுல சிறப்பான விடயம் என்னன்னா, பாண்டியர்கள் கூட இந்த கோயிலுடைய பேரையும் மாத்தல, இந்த ஊரோட பேரையும் மாத்தல, அப்படியே கங்கை கொண்ட சோழபுரம் தான் வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பேரை மாத்தி இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பாண்டியபுரம்னு வச்சிருந்திருக்கலாம். ஆனா கங்கை கொண்ட சோழபுரம் தான் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இது நம்ம பாண்டியர்களுடைய கல்வெட்டு. இவரோடது மட்டும் இல்ல, விக்ரம பாண்டியர், சுந்தர பாண்டியர்னு அவங்களுடைய கல்வெட்டுக்குமே இங்க இருக்கு. உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க? அதை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம்? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இந்த கோயில்ல அவருடைய கல்வெட்டு ஒண்ணு கூட கிடையாது. ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு ஒண்ணு கூட இந்த கோயில்ல கிடையாது. அப்புறம் எப்படி உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, அவருடைய பையன், மூன்றாவது பையன் வீரராஜேந்திர சோழன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், சரிங்களா?
அவருடைய கல்வெட்டுல இந்த கோவில்ல அவர் தானம் கொடுத்திருக்காரு ராஜேந்திர சோழர். அதெல்லாம் வச்சுதான் இந்த கோயில் அவர் கட்டினார் என்று முதல்ல வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் செப்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா கங்கை வரைக்கும் போய் படையெடுத்துட்டு வந்து அந்த கங்கை படைப்புல வென்றதற்காக இங்க பரமேஸ்வரனுக்காக ஒரு மிகப்பெரிய கோவில் எடுப்பித்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சுதான் ராஜேந்திர சோழர் இந்த கோயிலை கட்டினாருன்னு உறுதிப்படுத்தினாங்க. ஓகே, சூப்பருங்க. பக்கத்துல நிறைய சன்னதிகள் இருக்கு, ஆனா கொஞ்சம் நிறைய டெமாலிஷ் ஆயிருக்கு ஃபுல்லா. ஆமா, ஆக்சுவலா ராஜேந்திர சோழர் கட்டும்போது வட கைலாயம் தென் கைலாயம்னு 2 வச்சிருந்தாரு. ஓகே இதுதான் அந்த கோயில். இப்போ ஒன்று வந்து அம்மன் சன்னதியா மாறிடுச்சு. ஓகே இது வந்து இப்போ ஸ்டோர் ரூமா இருக்கு. உள்ள கட்டிட வேலைகளுக்காக உள்ள வச்சிருக்காங்க. ஓகே. இது அப்படியே இந்த தஞ்சை பெரிய கோயிலை பிரதிபலிக்குதோ? கிட்டத்தட்ட. ஆனா இதுல என்னன்னா தஞ்சை பெரிய கோயில் 4 முகங்களோட விமானம் போகும். ஆனா இந்த கோயிலுடைய விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 முகங்கள் இருக்கும். அதே போல ரொம்ப அகலமா இருக்கும். கோவிலோட இந்த கோவில் தஞ்சை பெரிய கோயிலோட இந்த கோவில் வந்து அகலமா இருக்கும். ஒரு பக்கத்துல சிவன் இருக்காரு. அர்த்தநாரீஸ்வரா? ஆமா. இன்னொரு பக்கத்துல தேவி இருக்காங்க. ஸோ அர்த்தநாரியோட சிற்பம். அவங்களுடைய உதட்டுலையுமே 2 உதட்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஓகே. அதே போல அவங்க கால்ல போட்டிருக்க உடைய பாருங்க. அவங்க தேவி வந்து கால்ல ஒரு லெக்கிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க தெரியுதுங்களா? ஆமா ஆமா. சிவன் வந்து கீழே வந்து Waist மாதிரி ஆமா ஆமா ஒரு கலல் போட்டு அதுல பிடிச்சு விட்டுருக்காரு. இப்போ ஒரு கோவில் கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா இது வந்து தாங்குதளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ இது இது வந்து தாங்குதளம். அது தாங்குது, அதனால நம்ம தமிழ்ல தாங்குதளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து அதிட்டானம்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுவர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கும் மேல அந்த விமானம் போகுது பார்த்தீங்களா? ஆமா. அதை வந்து சிகரம் வரைக்கும் கழுத்து பகுதி, விமானத்தோட உச்சி வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி அப்படின்னு நம்ம உடலோட அதை வந்து கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. கல்வெட்டுகள் எல்லாமே குமுத படையிலையும் ஜெகதி படையலிகள்லையும் வெட்டுவாங்க. இது வந்து ஜெகதி படைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கல்வெட்டுகளை வெட்டுவாங்க. இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல ஜெகதிப்படையில் வெட்டுகன்னு ராஜராஜ சோழர் வந்து குறிப்பிடுறாரு. இந்த கல்வெட்டை ஜெகதிப்படையில வெட்டுக அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே கல்வெட்டுகள் ஜெகதிப்படையில வெட்டுவாங்க. சிவன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சிவனுடைய அவதாரங்களை பற்றியும் இல்லை அவர் பண்ண திருவிளையாடல்களை பற்றியும் நிறைய சிற்பங்கள் இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்கு. அதாவது நடராஜர். நடராஜருக்கு கீழே வலது பக்கத்தில் கீழே காளி வந்து ஆடிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா? அதாவது என்ன கதைனா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வருது. நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அப்போ வந்து சிவனும் பார்வதி ஒரு நடன போட்டி வச்சுக்கிறாங்களாமா. அந்த போட்டியில சிவனுடைய காதுல இருந்த கம்மல் கீழே விழுந்துருது. அப்போ என்ன பண்றாரு, இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம்னா நம்ம போட்டியில இருந்து தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தன்னுடைய காலால அந்த கம்மல் எடுத்து மாட்டுவார். ஸோ அதை வந்து ஊர்தவ தாண்டவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த சிற்பத்தை வடிச்சிருக்காங்க. அதில் காளி வந்து வெறிகுண்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளி அமைதியாகி சிவன் ஜெயிச்சனால காளி அமைதியாகி அந்த பக்கத்தில் நிற்பாங்க. ஆமாம், கீழே இடபத்தோட நிற்பாங்க. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரும் முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடனத்தை பார்க்க வராங்க. அப்படியே அவங்களுக்கு கீழே ஒரு பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுதுங்களா நடராஜருடைய காலுக்கு கீழே? ஆமாமா. அவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார். கீழே வந்து பூதகணங்கள் இந்த பக்கம் வாசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் காரைக்கால் அம்மையார் வந்து வேண்டி நிக்கிறாங்க நடராஜரை. ஆமா. ஓகே. பாண்டிச்சேரிக்காரவங்க காரைக்கால். ஆமா. இந்த மாதிரி ஒவ்வொரு புராண கதைகள்ல அது இந்த அவதாரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமா, எல்லாத்தையுமே வந்து புரியுற மாதிரி வச்சிருக்காங்க. அதான் அதாவது ஒரு சிம்மம் தாங்கிட்டு இருக்கு. சிம்ம வரிசை. ஒரு சில இடங்கள்ல யாழி வரிசை இருக்கும். ஒரு சில இடத்துல யானை வரிசை கூட இருக்கும். ஏங்க ஏன் அங்கங்க உடைச்சு வச்சிருக்காங்க? இல்ல அது உடைக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா ரேண்டமாலாம் உடைக்க மாட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இங்க கீழே இருந்து அந்த 1 2 3 4வதுல உலக முழுதுடையாளோடும் வீற்றிருந்தருளிய கோவி ராஜகேசரி அவ்வளவுதான். ஸோ வன்மரான அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்ரீ வீரராஜேந்திர சோழ தேவர்கள் வந்திருக்கணும். ஆனா மன்னர் பேர் மட்டும் இருக்காது. அதை மட்டும் இங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னா இங்க கல்வெட்டுகள் வருது, இந்த இடத்துல மன்னர் பேர் வருது, அதை அழிச்சிட்டாங்க. இதே மாதிரிதான் அங்க பாண்டியர்களோட பேர் வந்துச்சு, அதை அழிச்சிட்டாங்க. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். எல்லா கோயிலுமே குறிப்பா வந்துகிட்டே இருக்கும், பட்ட பேர்லாம் வந்துடும், ஆனா மன்னர் பேர் மட்டும் அழிச்சிருப்பாங்க. அது யாரு தேடி கரெக்டா மன்னர் பேரை மட்டும் அழிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணு தெரியல, ஒரு மன்னர் பேரை அழிச்சா கூட அவங்களோட மேய்க்கிதி தொடங்கல வரியில வச்சு அது யாருடைய கல்வெட்டு நம்ம ஈஸியா சொல்லிடலாம்.
இங்க பாருங்க, கண்டிப்பா கேட்டா நீங்களே அதை இதாயிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். கங்கையும் இருங்க 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 வரேன், ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ம் கங்கையும் ம் கடாரமும் ம். கொண்டரு அப்படின்னு சொல்லியிருக்கான். முதலைன் வரி முத வரி ஆனா அழிச்சிட்டாங்க பாருங்க. கொண்டறி அதுக்கடுத்து இங்கதான் ராஜேந்திர சோழ அப்படி ஏதாவது வந்திருக்கணும், அடிச்சிட்டாங்க. ஆனா அழிச்சிட்டானுங்க. சோ கங்கையும் கடாரமும் கொண்டது அவர் ஒருத்தர் தான். ஆமா, அவரோட பேர் தான் இங்க இருந்துச்சு. ஓகே. அவங்க அப்பா வந்து இந்த கோயிலுக்கு ஆண்டு 26வது அப்படின்னு சொல்லி அங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதை Okay. உடைச்சிட்டாங்க. அவங்க அப்பா எங்க அப்பா அப்படின்னு சொந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு கடாரத்துல போய் நான் வீடியோ போட்டிருந்தேன், ராஜேந்திர சோழர் ஜெயிச்ச இடம் அப்படின்ட்டு. அங்கேயே கல்வெட்டுகள் இருக்கு, இங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ஊர்ல உட்காந்து அழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்க ஊர்ல அந்த ஊர்ல கல்வெட்டுகளை வச்சிருக்கானுங்க, நம்ம ஊர்ல உட்காந்து அழிச்சிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே அதுக்கு கீழே ராஜேந்திர பல்லவரையன்னு சொல்லி அவருடைய அதிகாரி ஒரு பேர் இருக்கு. இது வந்து ராஜேந்திர சோழர் அப்போ பெருசா வந்து கட்டியிருக்கலாம்ல இப்போ, ஏன்னா அவர் நிறைய போர்ல செலவிட்ட மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா நான் போய் நம்ம கடாரம் வரைக்கும், நாங்க போய் இந்த கடாரம் வரைக்கும் போய் பார்த்துருந்தோம், அந்த அளவுக்கு போய் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு போயிருக்காங்க நீங்க சொல்லுங்க, இந்தியாவில். அதாவது நீங்க கடாரம் படையெடுப்பு போனதை மட்டுமே பெருசா எல்லாருமே பேசுவாங்க. ஆனா எனக்கு உலக வரலாறுலாம் தெரியாது. ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஒரு போர்னே சொல்லுவேன். ஏன்னா கங்கை வரைக்கும் போய் படையெடுத்துட்டு வந்தார் ராஜேந்திர சோழன். சாதாரண விஷயம் இல்லை. இங்கேருந்து கங்கை வரைக்கும் போய் அவர் வந்து படையெடுத்து வென்றுட்டு வந்தார். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 10 வருஷம் அவர் ராஜாவானதுக்கப்புறம் 10 வருஷம் தஞ்சாவூரில் இருந்தது ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா ட்ரேட் எல்லாமே அதிகமாக நடக்கணும். அப்போ இங்கேருந்து நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு பக்கத்தில் ஒரு துறைமுகம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அப்போ தன்னோட தலைநகரை மாற்றணும்னு நினைக்கிறாரு அவர். அப்படி மாற்றப்பட்ட தலைநகரை வந்து இந்த அரியலூர் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, என்னென்னா தன்னோட தலைநகரை வந்து கங்கை நீரை வச்சு புனிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்திருக்கு. அது மட்டும் இது வந்து சொல்லப்படுறது. ஆனால் வேற ஒரு சில காரணங்களுக்காகவும் அங்கே போர் எடுத்துகிட்டு போயிருந்திருக்கலாம். அப்போ வந்து அங்கே மகிபாலன்னு சொல்லி ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் கங்கை சாம்ராஜ்யத்தை, அந்த சமவெளி பகுதிகள் எல்லாத்தையுமே. அப்போ ராஜேந்திர சோழரோட படையிலேருந்து போய் தண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு தரமாட்டின்ட்டானுங்களாமா. அப்போ ராஜேந்திர சோழரை பற்றி அவனுக்கு தெரிலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் வந்து பொழுதுபோக்குக்கு போர் பண்ணுறவர். ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுவது போர்லேயே கழிச்சாருன்னா அது ராஜேந்திர சோழர் தான் இருக்க முடியும். அப்பேற்பட்ட ஒருத்தருடைய ஆசையை வந்து நிராகரிக்க முடியுமா? ஸோ என்ன பண்ணுறாரு ராஜேந்திர சோழர், போ அடிச்சுட்டு வா அப்படின்றாரு. போகிற வழியில் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சண்டையிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ராஜேந்திர சோழருக்கு நல்லா தெரியும் போகிற வழியில் ஏகப்பட்ட நாடுகளை வெல்லணும்னு. அதனால் ஒரு பெரும் படையவே அங்கேருந்து அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். சோழ தேசத்துலேருந்து போனாங்க, கங்கை படையெடுப்பில் வென்றாருங்க. ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு. ஆனால் அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பால சாம்ராஜ்யத்தில், அதாவது நான் சொன்னல மகிபாலன், அவரோட பால சாம்ராஜ்யத்தில் வந்து கங்கை நீர் எடுக்கிறதுக்காக ராஜேந்திர சோழருடைய படைகள் வந்தாங்க. அவங்க என்னோட கோட்டை எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட நோக்கம்ன்றது அங்கே நீர் எடுக்க போனதாக மட்டும்தான் இருந்திருக்கு. போயிருக்காங்க, நீரை எடுத்திருக்காங்க. ஆனால் அதை எப்படி சோழ தேசம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ போகிறப்பெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே போனாங்க பார்த்தீங்களா, அந்த மன்னர்களுடைய தலையில் அந்த தண்ணியை வச்சு கொண்டு வந்து சோழ தேசம் வந்தாங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும், இப்போ தலைநகரை சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு தலைநகரில் ஒரு வீட்டை சுத்தப்படுத்தணும்னா கூட நமக்கு அவ்வளோ நீர் தேவைப்படும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தலைநகரே சுத்தப்படுத்தணுன்றதுக்காக இங்கே ஒரு ஏரி விட்டுறாரு. அந்த ஏரியோட பேர் தான் சோழகங்கம். இன்றைக்கும் அந்த ஏரி இருக்குது. நம்ம அதை அங்கிட்டு போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்போம். அங்கேருந்து ஒரு சிலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த கங்கை படையெடுப்புல இருந்து சோழகங்கம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே, இது ஒரு சாதனை. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலிங்கம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இப்போ ஒடிசாவுடைய வடபகுதியெலாம் இருக்கு இல்லையா, அந்த கலிங்க தேசம். அந்த கலிங்க தேசத்தில் ஒரு போர் நடக்குது, ராஜேந்திர சோழர் போர் நடக்குது. அதாவது எல்லா மன்னரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிற சொத்துக்களை எடுத்துகிட்டு வருவாங்க, பொண்ணையும் பொருளையும் அள்ளிட்டு வருவாங்க. ஆனால் ராஜேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய கலா ரசிகன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த ஊருக்கு போருக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு கலைப்பொருள் இருந்தால் தூக்கிட்டு வந்தார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய காளி சிலைகளையும் பிரம்மாண்டமான துர்க்கை சிலையுமே அவர் வந்து அங்கேருந்து கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாமே இப்போவும் நம்ம பார்வைக்கு இருக்குது. அந்த இடங்கள் எல்லாமே இங்கே பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்குது, பார்க்கலாம். அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்தோம்னா இங்கே பாருங்க, பெரிய ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை இடத்த பண்ணவரோட ஒரு கோவில உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா அமைதியாக இருக்கும், பெருசாக கூட்டமும் இல்லை. இன்னைக்கு ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால ஓய்வெடுத்துனாலும் சுற்றுப்புற சுவர்கள் ஃபுல்லாமே உடைக்கப்பட்டிருக்கேன். நம்ம தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு திருச்சுற்று மாளிகை இருக்கும். அதை நம்ம இப்போ வெயில் அடித்து அங்கே தான் போய் நாம நிடுக்கணுங்களேன். அந்த மாதிரி இந்த கோயிலையும் திருச்சுற்று மாளிகை இருந்திருக்கு. சிறப்பு என்னென்னா, அங்கே பாருங்களேன் 2 அடுக்கில் இருக்கும். ஓகே, இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? அதாவது பொதுவாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருச்சுற்று மாளிகையிலையும் முன்னாடி இடிஞ்சிருந்த கோபுரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரன் பீரியடில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கொள்ளிடம் பிரிட்ஜ் ஒன்று கட்டினாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற கற்களை எடுத்துகிட்டு போய் பிரிட்ஜை கட்டிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதோட இது தெரியலையா இல்லை என்ன காரணம்னு தெரியல. நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், இங்கே வந்து ராஜேந்திர சோழருடைய கல்வெட்டு ஒன்றும் கூட இல்லை அப்படின்னு சொல்லி.
ஒருவேளை அந்த கற்களில் இருந்திருக்கலாம். அதை தெரியாமல் கூட அவங்க எடுத்துகிட்டு போய் அந்த பிரிட்ஜு கட்டியிருந்திருக்கலாம். இப்போது அந்த பிரிட்ஜெல்லாம் இருக்குது. அதை மக்கள் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதில் போகிற நிறைய பேத்துக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்ம கடந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னும் ரொம்ப ஃபேமஸ் இன்னொன்று சொல்கிறது வந்து இந்த கிணறு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சிங்க கிணறு, அதாவது சிம்ம கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்ம கிணறு இங்கே ஒன்று இருக்க பார்த்தீங்களா? இது சின்ன வயசுல இருந்து கேள்விப்படுறாங்கன்னா ராணிகள் குளிக்கிற இடம் சொல்லி. ஆமா, ராணிகள் கோயில வந்து குளிக்கணும். உள்ளுக்குள்ள போய் அப்படியே திரும்புது. அதாவது கீழ இருந்து பார்த்தா மேல தெரியும், மேல இருந்து பார்த்தா கீழே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க இருந்து பார்த்தா எல்லாத்தையும் சரி. பட் ஓகே, அது வந்து இந்த கிணறுக்கு இப்போ இப்படி இறங்கி இந்த இதுக்குள்ள இப்படி தான் வரும். இப்படி தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து வச்சிருக்கலாம். அதில் பெரிய கிணறுங்க, பெரிய கிணறு. ஏங்க அது எங்கங்க வரல? அது அதுக்கு மட்டும் தானா? அங்க இருந்து அடியில போய் தண்ணி வத்திருச்சுன்னா இங்க வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இங்க தெரியலையே இந்த பக்கம். இறங்கி தண்ணி இங்க இருக்கு. இங்க எடுக்கிறதுக்கு தானா? ஓகே ஓகே, இறங்கி இங்க வந்து தண்ணி எடுப்பாங்க. கீழே மட்டத்துல வந்து தண்ணி வர மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, இங்க இருந்து எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, இது ராஜேந்திர சோழ பீரியட்ல இருந்ததாகவும் அதுக்கு மேல அதை கட்டினதாகவும் தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஓகே, இது யார் கட்டினது? ஜமீன், உடையார் ஜமீனா? காலாட்கள் தோழ உடையார் தர்மம்னு போட்டிருக்காங்க. ஆமா, காலாட்கள் தோழ உடையார்ன்றவர் தான் தர்மமா கொடுத்திருக்காரு. இங்க பக்கத்துல இந்த அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற ஜமீன் வந்து உடையார்பாளையம் ஜமீன். இந்த கோவிலும் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடையார்பாளையம் ஜமீன்ல. உடையார்பாளையம்ன்றது இங்க இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த கோயில புனரமைச்சிருக்காங்க அப்ப. ஓகே, இந்த சிம்மத்தை இந்த காடு பாருங்க, வேற நல்லா இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இங்க வந்தா இந்த இந்த கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளுக்குள்ள இதோட வரலாறு, இந்த கட்டிடக்கலை, இது எல்லாமே பார்க்கலாம். இப்ப இங்க இருந்து பக்கத்துல போனா அவர் கங்கை இருந்து கொண்டு வந்த ஏரி, அதுக்கப்புறம் அவரோட மாளிகை இருந்த இடம், அப்புறம் அந்த அந்த அம்மன் கொண்டு வந்த அம்மன். அதெல்லாம் எப்படி பாக்குறதுன்னா மாளிகை மேடு பார்த்துட்டு வரணும். வர வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க, உட்கோட்டை அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ள வந்து அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கும். ஒரு ஏஎஸ்ஐ போர்டு முன்னாடி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா வாலிகை மேடு, அங்கதான் ராஜேந்திர சோழருடைய அரண்மனை இருந்துச்சு. அகழ்வாராய்ச்சி இப்ப நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு நீங்க போய் முதல்ல பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், பார்ப்போம். அந்த ஏரியை வந்து பாத்தீங்கன்னா சோழகங்கம். அதுதான் ராஜேந்திர சோழன் நான் சொன்னேன்ல, கங்கையில இருந்து கொண்டு வந்து தண்ணியை வந்து வச்சாரு, ஏரி கட்டினாருன்னு, அந்த இடம் தான் அது. முடிச்சுட்டு நீங்க கோவில் பார்த்துட்டு அப்புறம் கோவில இருந்து கிளம்பும் போது அப்படியே டுவர்ட்ஸ் ஃபார்வர்டா போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று வரும். அந்த பாலத்துக்கு கீழே செங்கமேடு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இடம் போகும். அந்த செங்கமேடுக்குள்ள போனீங்கன்னா அதுக்கு சரியான வழி யாருக்கும் தெரியாது. லொக்கேஷன் வேணா அண்ணன் கீழே கொடுப்பாரு. அதுல போனீங்கன்னா அங்க வந்து அந்த சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். காளி சிற்பம் இருக்கும், துர்க்கை சிற்பம் இருக்கும், பைரவ சிற்பம் இருக்கும். அதெல்லாம் வந்து கலிங்கத்துல இருந்து கொண்டு வந்தது, அதெல்லாம் அங்க இருக்கும். ஓகே, இப்போ நம்மளும் வரிசையா அப்படி போய் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நானும் இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு இடமா போறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ல இங்க பாருங்க மாளிகை மேடு அப்படின்னு ஒரு போர்டு வரும். அது கிட்ட நம்ம இப்படி திரும்பணும். திரும்பினோம்னா ஒரு 1 கிலோமீட்டர்ல வந்துருமா? அவ்வளவுதான், 500 மீட்டர் தான். 500 மீட்டர் இதுதான். என்னங்க இது? மழை பெஞ்சு பாத்தீங்களா? ஆமாமா, அதுல ஃபுல்லா இதாயிடுச்சு போல. வெளியே இது வச்சிருக்காங்க, கட்டையை கொடுத்து உடஞ்சிடுச்சு. உடச்சிருக்கு. இப்போ ராசேந்திர சோழர் கிட்டத்தட்ட அவ்வளவு தூரம் போனார்ல, அவருடைய கோட்டை, அவரோட தலைநகரம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு இருந்ததா வந்து சொல்லப்படுதுங்க. இப்போ அவரோட காலப்போக்கில் ஒரு 1000 வருஷத்துல வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஆராய்ச்சி 1980கள்ல இருந்து நடந்த ஆராய்ச்சிகள்ல இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் அவருடைய மாளிகை இருந்த இடங்கள். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் கோட்டை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இதோட கட்டிட அமைப்பு வந்து பாருங்கள், நல்லா செங்கற்களை நல்லாவே ஒரு நல்லா அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு நேர்த்தியாக கட்டி மிகப்பெரிய ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. இது எந்த பில்டிங்காக இருந்துச்சுன்னு தெரியல. இது ஒரு ரூமாக இருந்திருக்குங்க. அவங்க மிகப்பெரிய பல கிலோமீட்டர் கணக்கான அரண்மனையில் இது ஒரு சின்ன இடம், இது ஒரு சின்ன ரூமு, ஏதாவது ஒன்றுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் எதுக்குன்னு தெரியல. இன்னமும் அகழ்வாராய்ச்சிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. நிறைய வந்துட்டு வச்சிருக்காங்க. இங்கே நடந்த அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள் வந்து கிடைச்சதுங்க.
குறிப்பாக சொன்னால் நிறைய காசுகள், நிறைய பானைகள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அப்படின்னு நிறையவே வந்து கிடச்சிது. அது இங்கே வந்து அகழ்வாராய்ச்சி இந்த மையத்தில் வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. ஆனால் செங்கல் பாருங்கள், அன்றைய காலத்து செங்கல். ஓகே, போகிறக்க முடியாது. இங்கே பாருங்கள், சோழர்கள் கால அரண்மனை கங்கை கொண்ட சோழபுரம். யார்? முதலாம் ராஜேந்திரன் அவரோட பையங்க இங்கே இருந்தது. 1931 வருஷம் இங்கே யார் இந்த வாழ்ந்தாது அது எல்லாம். அரண்மனை அழிவு, இதை அழிச்சது பாண்டியர்களின் படையெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அரண்மனை காலம் 1000 வருடம். இது அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்து ஒரு சிலை இருக்கு. இவங்களை வந்து நிசும சுதனியில் காளி கொற்றவை எப்படி வேணா சொல்லலாம். அவங்களுடைய சிலை எவ்வளோ உயரம் பாருங்களேன். ஒரு குறைஞ்சது எனக்கு மேல இருக்காங்க. ஸோ ஒரு 6 அடி இல்லை 6 அடியாவது இந்த சிலை உயரம் இருக்கும். இதை வந்து ராஜேந்திர சோழர் கலிங்கத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு, சோழ தேசத்துல. அப்ப எந்த அளவுக்கு அவர் ஒரு கலா ரசிகனா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இது உங்களுக்கு வீடியோல பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். நீங்க என்னோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு சிலை அப்படின்றது. அகலமும் சரி, உயரமும் சரி. அவங்களுடைய முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புன்னகையோட ஒரு கோபம் தெரியும் அவங்களுக்கு. உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு விடயத்தை காட்டுறேன் பாருங்களேன். ஒருவேளை யாராவது நீங்க வந்து ஏற்கனவே பார்த்து இருந்திருப்பீங்க, ஆனா இதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இவங்களுடைய காதுல பாருங்க ஒருத்தரையே தோடா போட்டிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க உக்கிரமா இருந்திருப்பாங்க அப்படின்றத இந்த வர்ணனை மூலமா காட்டுறாங்க. அதே போல கீழே வந்து தீமைகளுக்கு எடுத்துக்காட்ட இருக்கிற மாதிரி ஒருத்தனை போட்டு மிதிச்சிட்டு இருக்காங்க. அது மேபி ஒரு அசுரனோ இல்ல வேற யாரோ கூட இருந்திருக்கலாம். அப்படியே பின்னாடி வாங்க, இந்த ஒட்டுமொத்த சிலையோட அகலம் எவ்வளவு நீங்க தெரியும். சிலை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இது எப்படி அங்க இருந்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க அப்படின்றத. இவ்வளவு பெரிய சிலை இது மட்டும் இல்ல, இன்னொரு 5-6 சிலைகளையுமே ராஜேந்திர சோழருடைய படைகள் கலிங்கத்துல இருந்து இங்க கொண்டு வந்திருந்திருக்காங்க. இந்த சிலைகள்லாம் ஆரம்ப காலகட்டத்துல வெவ்வேறு கோவில்கள்ல இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மொத்தமா எடுத்து இப்ப இந்திய தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வச்சு இதை பராமரிச்சுட்டு வராங்க. நான் அந்த ஏரியில் வந்து நிற்கிறேங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, மொதல் கோவில் இருக்கும், அந்த கோவிலை தாண்டி அவருடைய இருந்த அரண்மனை இருந்த இடம், அதுக்கு முன்னாடி இந்த காளி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ஏரி வந்து இருக்குது. நல்லா கிலோமீட்டர் கணக்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி. இன்னைக்கு தண்ணி இல்லை, இதில் சுத்தமாக தண்ணி இல்லை. இன்னைக்கு இந்த இடத்தோட பேர் பொன்னேரி. பொன்னேரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் இந்த இடத்தோட பேர் சோழகங்கம் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கு. சோழகங்கம். ஆமாம், நம்ம பார்த்தோம் முன்னாடி கோவில் இருந்தது, அதுக்கப்புறம் அரண்மனை இருந்துச்சு. ஒரு விஷயம் கணிச்சு பாருங்க, கோவிலிருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வருது. அந்த எண்டில் இங்கே ஒரு சுவர் மாதிரி ஒரு மேடு இருந்திருக்கு. மேபி ஒரு சுவராக கூட இருந்திருக்கலாம். அதுக்கு அடுத்தவனே அந்த ஏரி இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு அவருடைய அரண்மனை இருந்திருக்கும். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஏரி தான். அதாவது இந்த பாலம் போட்டாங்க, இதுக்கு அதுவும் ஏரி தான். ஆமாம், ஃபுல்லாக கனெக்டில் தான் இருந்திருக்கு. இப்போ வந்து மேலே ரோடு மாதிரி போட்டிருக்காங்க, பாலம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது மிகப்பெரிய ஏரின்னு சொன்னால் தெரியாது. இப்போ இந்த ட்ரோன் ஷாட்டை பாருங்கள், அது எவ்வளோ பெரிய ஏரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட மிக பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழருடைய அரண்மனை, அவர் எங்கள் கலிங்கத்திலேருந்து கொண்டு வந்த அந்த காளி, மிகப்பெரிய ஏரி, இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி ராஜேந்திர சோழரோட பெருமை, அவர் எப்படி வாழ்ந்தாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படி ஒரு இடம் இருக்குது, இவ்வளோ வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து தம்பி மனோஜோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி வரலாறு சார்ந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சேனலையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கொள்ள அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.